எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் சவுண்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருந்தது நல்லா விரும்பிகளிடம் இருந்து. ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ, ஏன்னா ஃபீட்பேக்கும் எடுத்துக்கணும், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முழுமையாக நம்புகிறேன். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். இன்றைக்கி டாபிக் வந்து இன்றைக்கி டாபிக் நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நேற்று லைவ் முடிச்சுட்டு போகும்போதே அண்ணாமலையார் லைனில் வந்துட்டார். ஐ மீன் ஒரு ரீல்ஸில் வந்துட்டு டெய்லி என்னோடய ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கேன், ஆனால் என்னை மறந்துட்டேன், ஏன் ஞாபகமே உனக்கு வரலையான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ முதல்ல வந்து அண்ணாமலையாரை தான் இன்றைக்கி டாபிக் எடுக்க போகிறேன். திருவண்ணாமலை எல்லாரும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுல பெருமகிழ்ச்சி அடையணும். ஸோ திருவண்ணாமலை வந்து வந்தாலே வாழ வைக்கும் பூமி, நினைத்தாலே முக்தி தரும் பூமி. அந்த திருவண்ணாமலையில் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பரிகாரம்னு சொல்கிறேன், அதை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் பண்ணுங்க. ஸோ முதல்ல பரிகாரம் யாருக்கு பலிக்கும்னு சொல்லிடுறேன், அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் பரிகாரம் பலிக்க மாட்டேங்குதுன்னு யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட தான் இந்த தப்பு இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. முதல் வேலையாக சனிக்கு வந்து முதல்ல பிடிச்ச விஷயமே தாய் தான். அந்த தாயை நல்லா பராமரித்து தாயை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள தேவையானதை செஞ்சு, அவங்களுக்கு தேவையான பணிவடைகள் செஞ்சு, அவங்கள கேட்காமலே வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி சாந்தம் அடைவார். இது முதல் வேண்டுகோள், என்னோடய வேண்டுகோள். ஸோ யாரெல்லாம் தாய் தந்தையை விட்டுட்டு தனியாக இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது, அப்படி அதாவது மோஸ்ட்லி கூடவே வச்சு பார்த்தோங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்க தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி பண்ணுங்கள். அடிக்கடி போய் பாருங்கள். அவங்களோட உடல்நலம், உணவு, பிடிச்ச உணவு, தேவையானதை வாங்கி கொடுங்க. உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. இதுதான் வந்து முதல் சனி சாந்தப்படுத்துறது. அவரே சாந்தமாயிடுவேன், எங்கேயும் போக தேவையில்ல. ஏன்னா சனிக்கு மிகவும் பிடித்தவர் வந்து சனியோட தாய் தான். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும். தரக்குறைவாக பேசக்கூடாது, அது சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. சனியை பற்றி நிறைய பேசிட்டு போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சனி வந்து எல்லாருக்கிட்டையும் பாசத்தை கொடுக்குறவர், ஆனால் அவருக்கு அந்த பாசம் எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. அப்பாவால் பகை, சகோதரர்களால் பகை, தங்கை நல்ல அட்டாச்மெண்ட் தான். தங்கை மட்டும்தான் ஃபஸ்ட்டு அவங்களும் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க, சனி புரிஞ்சு. ஸோ சனிக்கு வந்து எப்போவுமே வந்து சகோதரிகள் கூட இணக்கமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப சனிக்கு அவங்களுக்கு தேவையானது உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். அது ரொம்ப சாந்தமடைவார் சனி. அது பெரியோருங்களை மதிக்கணும். தாத்தா பாட்டி யாருன்னா இருந்தால் ராகு கேது பரிகாரம் நல்லா வேலை செய்யும். ஸோ தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. இருக்கும் போது நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து பரிகாரம் 100% வேலை செய்யும். இதுதான் முக்கிய இது. கூட பிறந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. சக்திக்கு மீறி செய்ய சொல்ல, ஆனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. தன்னோட தேவைக்கு போக அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பரிகாரம் நல்லா வேலை செய்யும். இன்னொன்று வந்து சனி சாத்தம் அடைகிறது சொன்னால் இல்லையா, அந்த தாய்க்கு வந்து தேவையான பணிவிடைகள் நிச்சயமாக செய்யணும். இந்த ஹேண்டிகேப்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாலும் சனி சாந்தம் அடைவார். ஸோ
அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறதும், அவங்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதியோர்களுக்கு அதே மாதிரி அந்த கைப்பிடி அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அதெல்லாம் நல்லா வேலை செய்யும். ராகு கேதுகளுக்கு முதல்ல உங்கள் முன்னோர்கள் சாபம் இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சிட்ட பிறகு மனசார ஆத்மகாரகன் வந்து சூரியன், அந்த சூரியனை பார்த்து மனசார வேண்டிங்க. உங்கள் முன்னோர்கள் பேரை சொல்லி அவங்ககிட்ட டெய்லி வேண்டுங்க. நான் எதுவும் தெரியாமல் செய்திருந்தால் என்னை ஆத்மாத்மா மன்னிச்சு எங்களுக்கு மேலேருந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும்னு வேண்டுங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் பரிகாரம் பழிக்கிறதுக்கான முதல் வழி. இதை பின்பற்றாமல் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யாது. தாயை கண்ணீர் சிந்த விட்டுட்டு நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. முதல்ல தாயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களால தான் இந்த பூமிக்கு வந்தீங்க. ஸோ அதை எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. அதை மறந்துட்டு நீங்கள் போய் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் ஜோசியரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ திருவண்ணாமலையை பற்றி எடுக்கிறேன். திருவண்ணாமலையை கிரிவலம் வர்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, சித்தர்கள் சொன்ன வழிமுறை. காமாட்சி அம்மன் அதை தவம் இருந்து அங்கே இடப்பாகம் வாங்கினது அங்கே காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அது துர்க்கைம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த அம்மா ஃபில்ட்ரு பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. எல்லோரும் நினச்ச மாதிரி போயிட முடியாது. ஸோ அந்த காமாட்சி அம்மன் மனசு வச்சா தான் அந்த கோயில் உள்ளவே கால் வைக்க முடியும். ஸோ அவங்க எப்படி சுற்றினாங்க மலையை, எப்படி சிவபெருமானுக்கிட்ட இடது பாகம் வாங்கினாங்கன்னு இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன். எப்படி கிரிவலம் வரணுன்றதும் தெளிவாக சொல்கிறேன். இதை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரமும் நல்லா வேலை செய்யும். இப்போ கார்த்திகை தீபம் வேறு வருது, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல கிரிவலம் எப்படி வரணும்னு சொல்கிறோம். கிரிவலம் நேராக போயிட்டு ராஜகோபுரத்தை கும்பிட்டுடுங்க, கற்பூரம் ஏற்றி. கோயில் முன்னாடி பார்க்குறவங்களும் பாருங்கள், இல்லை கோயிலுக்கு போய் மலை சுற்றிட்டு பார்க்குறவங்களும் தாராளமாக பார்க்கலாம். முதல்ல அண்ணாமலையாருக்கு ராஜகோபுரத்தாண்ட கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் இருக்கும். அங்கே ஒரு தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றிட்டு அந்த வழியாகவே இறங்குனீங்கன்னா பூதநாராயண பெருமான்னு இருக்கார். அவர் தான் எல்லா சாமி திருவண்ணாமலைக்கு. ஸோ அங்கே போயிட்டு உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு அந்த பூதநாராயணன் கோயிலில் நெய் விளக்கு போடுங்க, துளசி வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நடங்க. இந்த பக்கம் போகக்கூடாது, அதே ரிவர்ஸில் சுற்ற போகிறீங்க. இது சித்தர்கள் பின்பற்றது. சித்தர்கள் இடது பக்கமாக தான் சுற்றுவாங்க. காமாட்சி அம்மனும் அப்படி தான் சுற்றி இடப்பாகத்தை சிவனாண்ட வாங்கினாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அர்த்தநாதீஸ்வரர் ஒரு 10 செகண்ட் தான் வருவாங்க. அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதை பாருங்கள். நேராக அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா போகும்போதே பூதநாராயணனை பார்த்துட்டு அப்படியே போங்க. 8 லிங்கங்கள் இருக்குது. லிங்கங்கள் பாருங்கள். 8 லிங்கமும் ஈசானிய லிங்கம் இருக்குது. இந்த பக்கம் ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈசானிய லிங்கம் தான் வரும். கோயில் பக்கம் சுற்றுனீங்கன்னா இந்திரலிங்கம் வரும் ஃபஸ்ட்டு. இப்போ ஈசானிய லிங்கம் சுற்றிட்டு நேராக போயிட்டே இருக்கும்போது இடுக்கு பிள்ளையார் முன்னாடி வனதுர்க்கையம்மன் இருப்பாங்க. அங்கே பஞ்சமுக தரிசனம்னு இருக்கும். சிவன் இந்த மாதிரி உட்காந்துருப்பார் பத்மாசனத்தில். கீழே 5 லிங்கம் இருக்கும், மேலே இப்படி இருக்கும். லிங்கத்துக்கு கை இப்படி வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் நீங்கள் வேண்டிட்டு ஒரு விளக்கு போட்டுக்கோங்க. நெய் நீங்களே சுத்தமான பசு நெய் வாங்கிட்டு போங்க. கணவன் மனைவி போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மலை சுற்றுங்க. என்றைக்கு சுற்றணுன்னா வியாழக்கிழமை 3 வாரம் சுற்றுங்க போதும். வியாழக்கிழமை 3 வாரம் சுற்றணும். அங்கே கும்பிட்டுட்டு அங்கே ஆதிலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த துர்க்கையம்மன் கோயிலாண்ட, வன துர்க்கையம்மன் கோயிலாண்ட ஆதிலிங்கம்னு இருக்கும். அந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு அப்படி கொஞ்சம் லெஃப்டில் போனீங்கன்னா ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் உள்ளே போகும். காடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லோரும் போகலாம். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க.
அங்கே வந்து சித்தர்கள் மிதித்த காலடி தடம்லாம் இருக்குது. ஆதிலிங்கம் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து அது ஒரு வழி மலை சுற்றுறதுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது சித்தர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆதிலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் அங்கே சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் போகும்போதே வாங்கிட்டு போங்க. அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் வந்து பச்சரிசி வாங்கி போயிட்டு வெல்லம் கலந்து அங்கே போடுங்க. எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் கர்ம வினைகள் குறையும். அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் மலை சுற்ற ஆரம்பிங்க. அப்படியே ஒவ்வொரு லிங்கமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம்லாம் போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சிவமந்திரத்தை சொல்லுங்கள். கார்த்திகை தீபத்துக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்போ என்ன மந்திரம் சொல்லணுன்றதை நான் தனியாக சொல்கிறேன். ஸோ ரிவர்ஸில் மலை சுற்றிட்டு வந்து கரெக்டாக அதே ராஜகோபுரத்தாண்டா கல்பரை எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து விநாயகரை பாருங்கள். புதநாராயணனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு உங்கள் சங்கல்பத்தை முடிங்க. அங்கே முடிச்சுட்டு சிவபெருமானை கண்டிப்பாக பார்ப்பீங்க. எனக்கு தெரியும், நான் சொல்லணும்னாலும் பார்ப்பீங்க. அது இரண்டு பார்த்துட்டு போதும். காமாட்சி அம்மனை கம்பல்சரி பாருங்கள். அங்கேருந்து வந்தீங்கன்னா துர்க்கை அம்மன் கோயில் எங்கன்னு கேளுங்க. துர்க்கை அம்மன் கோயில் சிட்டிலே தான் இருக்குது. துர்க்கை அம்மன் கோயில் பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில்னு இருக்கும். அந்த ஆதி காமாட்சி கோயிலில் போயிட்டு அவங்க வர வச்சுட்டாங்கன்னா உங்கள் கர்ம வினை தீர்ந்ததுன்னு அர்த்தம். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட சங்கல்பத்தை வச்சுட்டு அந்த அம்மா மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. அந்த அம்மா கையில் இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கும். லிங்கம் இருந்துட்டு நெருப்பில் தியானம் பண்ணி தான் வந்து இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க. சின்ன லிங்கம் இருக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. கருவறைக்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அம்மா பாதத்தை அடியன் கையால் தொட்டு கும்பிட்ட பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஸோ அது ஏன் நடந்ததுன்னு சொல்கிறேன். எல்லாரையும் விட மாட்டாங்க. அப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த அம்மாவுக்கு பவர் அப்போ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஒரு சிலையாக தான் இருந்தாங்க அப்போ. ஸோ பட்டானா அது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த பூசாரியே வந்து உள்ளே போய் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா படத்தில் வரைஞ்சி இல்லை சிலையாக செஞ்சு இந்த பக்கம் லெஃப்டில் வச்சுட்டாங்க அம்மாவை. ஸோ அங்கே சக்தி குறைஞ்சிடும். அந்த படத்தில் தான் அந்த சக்தி இருக்கும், காமாட்சி அம்மன் சக்தி. அதனால் உள்ளே விட்டார். சும்மா எல்லோரும் போயிட முடியாது. ஸோ எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு. நான் எப்போ போனாலும் அங்கே போயிட்டு வருவேன். அடிக்கடி போவேன் டைம் போகும்போது நல்லெண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் என்னென்ன கிடைக்குதோ வாங்கி போவேன். பச்சரிசி வாங்கி போவேன். வெள்ளம் வாங்கி போவேன். வாங்கி போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவேன். அந்த ஐயருக்கு ரொம்ப தெரியும் என்ன. ஸோ அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு மலை சுற்றுற வெயிலில் உங்களுக்கு என்னென்ன கோயிலெலாம் நீங்கள் பார்க்கணுமோ எவ்வளோ தூரம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். கூடுமான வரைக்கும் பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவையானது மட்டும் பேசுங்க. பேசிட்டு 3 வாரம் செய்யணும் அந்த பரிகாரம். 3 வியாழக்கிழமை செய்யுங்க. செஞ்சுட்டு அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னா கார்த்திகை தீபத்தப்போ கரும்பு வச்சு குழந்தைய நாங்கள் வந்து மலை சுற்றுறான்னு வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பேர் இன்னியும் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் கிரிவலம் நீங்கள் நார்மலாக சுற்றினாலும் இங்கே பலன்தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பரிகாரம். இடது பக்கமாக சித்தர்கள் சுற்றின வரலாறு நான் படிச்சிருக்கேன். காமாட்சி அம்மன் வரலாறுலேயும் இருக்கு. அம்மன் இடதுபுறமாக தான் சுற்றி வந்து சிவனை வணங்கி இருக்காங்க. அது சிவனே காமாட்சி அம்மனுக்கு அசரீரியாக சொல்லி அப்படி நடந்ததாக ஐதீகம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக எல்லோரும் இடது பக்கமாக சுற்றிடாதீங்க. எல்லாருக்கும் வந்து பரிகாரம் இருக்கிறவங்க பண்ணுங்கள். எல்லாரும் பண்ணோம்ல. திருமணத்துக்கும் இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும். திருமணத்துக்கு வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை சுற்றுங்க, ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சுற்றுங்க. அது வந்து
3 செவ்வாய்க்கிழமை இல்லை 5 செவ்வாய்க்கிழமை சுற்றுங்க. பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் 5 வெள்ளிக்கிழமை 5 சுற்றிடுங்க. ஸோ அதுவும் நல்ல வேலை செய்யும். இதே ப்ரொசீஜர் தான். இதை பண்ணி பாருங்கள். போதநாராயண பெருமாளை கும்பிட்டா தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இரட்டை பிள்ளையாரை கும்பிடுங்க, மறந்துடாதீங்க. தெரியலன்னா எழுதி வச்சுங்க. இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக போட்டு எப்படி சொல்லியிருக்கோமோ அந்த முறை பிரகாரம் சுற்றி எங்கெங்கெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம் அங்கே பாருங்கள். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோடு போகாதுங்க. போகும்போது ஏதோ எண்ணெயும் நல்லெண்ணெயும் இல்லை பச்சரிசி வெல்லம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. போகும்போது அங்கே ஐயரை நம்பர் கொடுப்பாரு. அப்பப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்ச சங்கல்பத்தை நீங்கள் ஜிபே பண்ணி அவருக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அதுவும் தாராளமாக பண்ணலாம். அடுத்து இன்னும் 2 கோயில் இருக்குது. குருவுக்கான கோயில், அதுவும் சொல்கிறேன். நிறைய நான் அப்படியே அந்த ஃப்ளோவில் வரது தான் சொல்கிறேன். எதுவும் எழுதி வச்சு இது பண்ணி ஒரு பிளான்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைமில் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஞாபகம் வர அப்படியே அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டு வரேன். பாடி சரவணா ஸ்டோர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை விட்டுருங்க. 2வது லெஃப்டில் பாடி சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க குரு கோயில்னு கேளுங்க. திருவள்ளியும் நினைக்கிறேன் அங்கேயே போட்டுருக்கோம். ஆனால் அந்த கோயிலும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விடாது. அந்த கோயிலுக்கும் அவ்வளோ மகிமை இருக்குது. ஆனால் அந்த கோயில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வரும்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அது அந்த பலன் அடைய போகிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த பலனை அனுபவிச்சிருக்கேன். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே குருவுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் போயிட்டு கணவன் மனைவி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இதே மாதிரியே வியாழக்கிழமை போங்க. 6 to 7, 1 to 2, 8 to 9 கோயில் நட சாத்தத்துக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு போகும்போது இதே மாதிரியே மஞ்சள் லட்டு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சுட்டு அது எல்லாருக்கும் அங்கேயே கொடுப்பாங்க. நிறைய பேரில் சாக்லேட் வைப்பாங்க, பிரசாதம் வைப்பாங்க, லட்டு வைப்பாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அது அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். அது போய் பாருங்கள். அடுத்து இன்னொரு கோயில் இருக்குது. இதே தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லட்டு பரிகாரமே அதே ரிப்பீட்டடாக பண்ணுங்க. ஸோ 5 வாரம் போங்க, 3 வாரம் குருவுக்கு அதே ஸ்டைல் 3 வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னாவே பெரிய விஷயம் அந்த கோயிலுக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு கோயில் நம்ம திருப்பதி போகிற வழியில் தடா பக்கத்தில் சுருட்டப்பள்ளி சிவன் படுத்த கோலத்தில் இருப்பார். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிவன் படுத்த கோலத்தில் இருப்பார். லிங்க வடிவில் இருக்க மாட்டார். மனித உருவத்திலே இருப்பார் சிவன். நீங்கள் எல்லாம் இந்த இதுவெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அது ஆழகால விஷம் அருந்தி அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக அம்பாள் தொண்டையில் சிவனோட தொண்டையில் இப்படி கை வச்ச மாதிரி இருக்கும். தன் மடியில் படுக்க வச்சு சிவனை உறங்க வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கவே 1000 கண் தேவை. அவ்வளோ அழகான கோயில் அது. அங்கே போனீங்கன்னாலும் குருவுக்கு தனி சன்னதி. குரு யானையில் உட்காந்துருப்பார். வித்து தாராதேவி அவங்க பேர், மனைவி பேர். அவங்களும் மடியில் உட்கார வச்ச மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே வியாழக்கிழமை தான். அதே நீங்கள் சொன்ன பழைய ஃபார்முலாவே இது பண்ணிங்க. லட்டு பரிகாரம் 3 வாரம் போங்க. போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் லட்டு கொடுத்துட்டு கோயில், ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விநாயகருக்கு வச்சிடுங்க ஒரு லட்டு, வச்சுட்டு கணவன் மனைவி சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்போ அருமையான கோயில். இந்த கோயிலெலாம் குருவுக்குனே தனியாக ஒரு சன்னதி இருக்கிற கோயில். இதெல்லாம்
குழந்தை பாக்கியத்துக்கு நான் மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ராகுக்கு இதுக்கு வந்து தாத்தா பாட்டியை குறிக்குது, அதுவும் சொல்லியிருக்கேன். கூடுமான வரைக்கும் பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த நம்ம சைடு என்ன தவறு இருக்குன்னு பார்த்து அதை திருத்திக்கிட்டு அந்த பரிகாரங்களை செய்யுங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது நான் சொல்லிட்டேன். இன்னும் ஏதோ சிலது சொல்லணும்னு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டக் ஆகுது. கோவில் பரிகாரம் இவ்வளோ தான். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு இந்த இறைவன் அருளாலேயும் பிரபஞ்சத்தோட அருளாலேயும் குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் செய்யணும், அதையும் தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா முழு பலன் அடையணும் இல்லையா? ஸோ குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 7வது மாதம் வளர்க்காப்பு கம்பல்சரி பண்ணிடணும். அதில் எந்த வித தடையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்தால் தான் பண்ணுங்க, இந்த டைம் பண்ணுங்க, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடாதீங்க. முன்னோர்கள் வகுத்து வச்ச அந்த இதுவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து சொன்னோன்னா அதுக்கே தனி வீடியோ போடணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ 7வது மாதம் வளர்க்காப்பு பண்ணிவிடுங்க. கை நிறைய வளையல் போட்டுங்க, அதுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. வளர்க்காப்பு பண்ணிட்ட பிறகு 7வது மாதம் பண்ணணும். வளர்க்காப்பு பண்ணிவிட்டு ராகு கேது 5வது பாகத்தில் இருக்காங்கன்னா குழந்தை பிறந்துட்ட பிறகு சில பரிகாரங்கள் நான் சொல்லியிருப்பேன், அதை ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதா குழந்தையோடு போய் நீங்களே பண்ணுங்கள், சின்ன வயசில் இருக்கும்போது. ஏன்னா ராகு கேதுக்கு வந்து கடுமையான புத்திர தோஷம் இருக்கிறதுனால 12-15 வயசு வரலுமே கண்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதை தாண்டிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக அயன் டேப்லெட் கம்பல்சரி எடுத்துங்க. நிறைய பேருக்கு வாமிட் வருதுன்னு அதை சரியாக போட மாட்டீங்க. இதெல்லாம் ஆட்டிசம் வர்றதுக்கான, ராகுக்கு இது கண்டிப்பாக ஆட்டிசம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் அயன் டேப்லெட் போடுங்க. டேப்லெட் பிடிக்காதவங்க முருங்கைக்கீரை அந்த மாதிரி அயன் சத்து எது இதில் இருக்குன்னு பார்த்து அதை சேர்த்துங்க. 100% அயன் டேப்லெட் போடணும். அயன் சத்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து முக்கியமான விஷயம், இதை மறந்துடாதீங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் 7ஆம் மாதம் கம்பல்சரி வளர்க்காப்பு வச்சுடுங்க. கை நிறைய வளையல் போட்டுங்க. அயன் டேப்லெட் சாப்பிடுங்க. இது வந்து ராகுக்கு இருக்கு. சனிக்கு வந்து இன்னும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. வயசானவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க, கருப்பு கம்பளி வாங்கி கொடுங்க. கோயிலுக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. அது வந்து சனிக்கிழமை பண்ணணும், இரவு 8 to 9 பண்ணுங்க. ஸோ இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கருப்பு கம்பளி ஒரு முறை வாங்கி கொடுத்தாவே போதும். கருப்பு கம்பளி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்கண்ணா, அது பண்ணுங்கள். செப்பல் வாங்கி கொடுங்க. எப்பப்பெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு நீங்களே உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, செப்பல் வாங்கி கொடுங்க. நிறைய பேருக்கு முதியோர்களுக்கு வாங்கி கொடுங்க, நல்லா வேலை செய்யும். அந்த தள்ளு வண்டியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு முறை இரும்பு நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு இரும்பு கேட்டு செய்யறதுக்கான இது இல்லை, அந்த விளக்கேற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதுவும் பண்ணலாம். அதே மாதிரி சனிக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் இரும்பு வாங்கிடாதீங்க, முன்னாடியே வாங்கி வச்சுங்க. வாங்கிறது புதன்கிழமை வாங்கலாம், திங்கக்கிழமை வாங்கலாம். சனிக்கிழமை இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் வாங்காதீங்க. அது நீங்களே உங்களை இது பண்ணுறதுக்கு சமம். அதுவும் இது பண்ணிங்க. ஆனால் கொடுக்கறது சனிக்கிழமை 8 to 9, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொடுக்குறது வந்து சனிக்கிழமை 8 to 9 கொடுங்க. வாங்கி வைக்கிறது வெள்ளிக்கிழமையும் வாங்கக்கூடாது, புதன்கிழமை வாங்கலாம். சண்டே மட்டும் வாங்கிடாதீங்க இரும்பு, அது இன்னும் நீங்களே போய் உங்களை இது பண்ணிக்கிறது சமம். சண்டே வாங்கக்கூடாது.
வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடாது, சனிக்கிழமை வாங்கக்கூடாது. மற்ற நாள்லாம் வாங்கலாம். வியாழக்கிழமை வாங்குங்க, திங்கக்கிழமை வாங்குங்க, புதன்கிழமை வாங்குங்க. வாங்கி வச்சுட்டு இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாம் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு சனிக்கிழமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அது பண்ணலாம். அங்கேருந்து டேரெக்டாக கோயிலுக்கு போகும்போது அங்கேயே வண்டி வசதியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நேராக கோயிலுக்கு எடுத்து போயிடுங்க. வீட்டில் வைக்க வசதி இல்லாத. ஆனால் வாங்கிறது இந்த கிழமைகளில் வாங்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு மைண்டில் வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோவும் நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 22 நைட்டே தேய்பிர அஷ்டமி வருது. காலபைரவர் ஜென்மாஷ்டமி அதுக்காக ஒரு தனி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காலபைரவரை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன். அந்த பரிகாரமும் செய்யுங்க, நல்ல பலன் அளிக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.